ஜெயகுருதத்தா. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் போலி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இந்த கோதுமை மாவை ரெண்டும் வழவழன்னு சரடையில் சலிச்சுட்டு அதை வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதை ரெண்டா கொஞ்சம் ரொட்டி மாவை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஜலம் ஊற்றணும். ஜலம் ஊற்றி இந்த மாதிரி பிசிக்கணும். பிசிக்கிட்டு இந்த மாதிரி இந்த பூரணத்தில் இப்படி கையில் தட்டிட்டு பூரணத்தை வச்சு அதில் இப்படி மூடணும். இப்படி மூடி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த இதில் இதை வந்து இப்படி இடணும். அது வந்து நான் உங்களுக்கு கோசம் தான் இதை வந்து இப்படி பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பேப்பரில் இப்படி இது பண்ணணும், இட்டுக்கணும். எப்படி வேணாலும் இருக்கலாம், சின்னது பெருசு உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அப்படி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுன்னு அதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன நம்ம இது ரொட்டி பண்ணுற மாதிரியே ஆனால் நிதானமாக பண்ணணும், இதுவாக பண்ணக்கூடாது. இது வந்து இப்படி எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி அந்த வந்து தேங்காயை துருவி வெள்ளத்தை போட்டு அதை நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் இதில் பைத்தம்பருப்பு ஒரு கரண்டி பைத்தம்பருப்பு வறுத்து ஏலக்காயை போட்டு மிக்சியில் அரைச்சி அந்த பவுடரையும் இது மேலே போட்டு பிசிஞ்சுக்கணும். இல்லைன்னாக்கா அப்படியே தேங்காய் போடணும் வராது, தேங்காய் பால் வராது. அது மாதிரி பிசிஞ்சுட்டேன்னாக்கா நல்லா அது வந்து கொஞ்சம் உணர்ந்துருக்கும், அதாவது கையில் ஒட்டிக்காது. அது மாதிரி பண்ணி நீங்கள் வந்து போடி பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் 10 நாள் வச்சு சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கு டப்பாவில் கொடுத்தாப்பெல்லாம் எல்லாம் பண்ணலாம். ஜாஸ்தி இதுவாக இருக்காது. ஜெயகுருதத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, பண்ணி பாருங்க.